ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, ராம்நகரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் கிளம்புனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மழை தூரிக்கிட்டே தான் இருக்குது. சரி பரவாயில்லன்னு கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு கிளைமேட்டை. கடைசியாக ஒரு இடத்துல நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து இன்னும் 29 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் தெரியும் அங்கே எப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்கேயே வந்து ட்ரெஸ்ஸில் ஆக்கிட்டே தான் இருக்குது இன்னும். மலை மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து டோக்கன் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த டோக்கனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸு. இது வெஹிக்கிள் பார்க்கிங்காக தான். ಮಲೆ ಮೇಲೆ ಒಂದು ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ಹೌದಾ? ಎಲ್ಲ ಕಾಣ್ತದೆ ನೀಟಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ಮಾಡಿದಾರಾ? ಬಿಡಲ್ಲ. ಓಕೆ, ಎಲ್ಲ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಇದೆಯಾ ಇಲ್ಲಿ? ಅದು ನಾನು ರಾಮದೇವ್ ಆ ಕಡೆ ಲಾಸ್ಟ್. ಓಕೆ, ರಾಮದೇವ್ ಬೆಟ್ಟ ಕಲ್ತು ಅಲ್ಲಿಂದ ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು. வீக்கெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து லொக்கேஷன் வந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்குது. மேப்பே போதும். அப்படி உங்களுக்கு வழி தெரியலங்கும் போது பார்த்திங்கன்னா கீழே வர வழியில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் அவங்க பர்ஃபெக்டாக கைட் பண்ணுறாங்க. ஸோ ஆந்தி வேலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி தான். வரும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. எஸ் 9:38 ஆச்சு. பட் இருந்தாலும் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இன்றைக்கி. நான் வரும்போது நிறைய இடத்துல வந்து மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. நான் பயந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோப்ராவை எடுத்து உள்ளே வச்சுட்டு அதே மாதிரி ரெயின் கோட் போட்டு தான் வந்தேன். பட் நான் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை தூரவே இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இருக்க இந்த கிளைமேட் பார்த்தா ஒரு காலையில் 6 மணி 7 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. 9:30 மாதிரியே தெரியல. ஸோ நல்லா சூப்பரான கிளைமேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு அருமையான பிளேஸ். ஒரு வீக்கெண்ட் வந்து லைட்டாக சில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். கடைசியாக மலை மேலே ஏறி வந்தாச்சு. நம்ம பார்க்க வந்த ஆக்சுவலான மலை பார்த்திங்கன்னா அது ஆப்போசிட் சைடு. அது இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்தோம். அந்த கலை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மலை இதை பார்க்கறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் பைக்கில் போகிறோன்னா போக முடியும். ಇಲ್ಲ ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಗಂಟೆ ಬೇಕಾದ್ರೆ ರೋಡ್ ಹತ್ರ ಅಲ್ಲೇ ಹೋಗ್ಬೋದು. ಗಾಡಿ ಹೋಗಲ್ಲ, ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಅಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೋಗ್ಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ನೀವು ಕಣ್ಣು ಕಾಣಲ್ಲ. ಅದು ಬರ್ತದೆ ಒಂದು 100 ಅಡಿ ಹಿಂಗೆ ಹೊಂಟೋದ್ರೆ ಜಾಗ ಇದೆ ಕೆಳಗಡೆ. ಅದು ಹೆಂಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ನಿಂತದೋ ಅದು ಹೆಂಗೆ ನಿಲ್ಸೋದು. மலையை வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே ரோடு கிடையாது, நீங்கள் சுற்றி போகணும் அப்படின்னாங்க. பட் சுற்றி வந்தால் இங்கே ரோடே இல்லை. இது ஜஸ்ட் அவங்க மாதிரி கூப்பிட்டாங்க. ದಾರಿ ಇದೆ ಆದ್ರೆ ಇದಕ್ಕಿಂತ ಹಿಂಸೆ ಅದು. ಇದರ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ದೂರ, ಅದು ಟಫ್ ಜಾಸ್ತಿ. ಓಕೆ, ಇದೇ ಸ್ವಲ್ಪ ಪಾರೆ ಹೊಡಿತಾ ಇದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇದು ನಮ್ದು ಯಾರು ಕ್ಲೀನ್ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಷ್ಟೇ. ಓಕೆ ಓಕೆ ರೀ, சரி தேங்க் யூ. ஸோ அங்கே போய் கனெக்ட் ஆச்சுன்னா அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறது. நம்ம அங்கன்னும் இல்லை அந்த. ஆமாம் ஆமாம்.
பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயாவது ஓரமாக நிப்பாட்டிட்டு மேலே வந்து நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரெக்கிங் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி போகலாம். வெல்கம் டு ஜனபத லோக்கா. இது வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்து தேட்ரு, அதாவது நாடக மேடை. பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண கலைப்பொருட்கள், அதே மாதிரி நாடகத்துக்கு யூஸ் பண்ண சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே இருந்துச்சு. மூணு நிமிஷமா அது 3 minutes இது 15. இதான் சென்னப்பட்னா டாய் ஷாப்பு. ஸோ ரிட்டன் பெங்களூர் கிளம்பலாம் பார்த்தா நல்லா மழை தூரிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ரெயின் கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரிட்டன் டு பெங்களூர். இதேமாரி ஒரு நல்ல வீடியோவோடையும் நல்ல லொக்கேஷனோடையும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye bye.